ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் சிச்சுவேஷனல் கான்வர்சேஷன். அந்த சிச்சுவேஷனல் கான்வர்சேஷன் அப்படின்னா நாங்கள் ஒரு சிச்சுவேஷன் கொடுப்போம். அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பதில் சொல்றது. அது ஒரு 5 செகண்ட்ஸ். இந்த 5 செகண்ட்ஸ் ஓடின பிறகு பாஸ் பண்ண பிறகு நம்மால அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளா பதில் சொல்ல முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ ஒரு 10 சிச்சுவேஷனல் கான்வர்சேஷன் கொடுத்துருக்குறோம். ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, அது எந்த மாதிரியான பதில சொன்னா அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர். சிச்சுவேஷன் நம்பர் 1 ஒருத்தர் கேட்க போறார். ஓகே. ஸோ இதில் சார் சொன்ன மாதிரி இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஹவ் வாஸ் ஹி ஹர்ட், ஒய் இஸ் ஹி பேண்டேஜ். ஸோ நம்ம இப்போ ரெகுலராக நம்மளோட லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் யாராவது ஒருத்தர் அடிபட்டுருக்கு, கட்டுப்பட்டுருக்குன்னா நம்ம கேட்போம், ஹவ் வாஸ் ஹி ஹர்ட், அவருக்கு எப்படி அடிபட்டிருக்கு, அவர் ஏன் கட்டு போட்டிருக்காருன்னு நம்ம கேட்போம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் கீழே விழுந்திருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, கரெக்டாக? ஸோ இதை இங்கிலீஷில் நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறேன். அவர் வந்து பஸ்ஸில் இருந்து கீழே ஹி ஃபெல் ஆஃப் தி பஸ் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு டக்குன்ட்டு. உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? இப்போ உங்களுக்கு இது சொல்கிறதுக்கு இது ஒரு குவிஸ் மாதிரின்னு முதல்ல ஒரு இது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி உங்களுக்கு 5 செகண்ட் கொடுக்குறோம். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன தோணுது அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், இதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 5 செகண்ட். ஓகே. ஸோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பதில் வந்து ஹி ஜம்ப்ட் ஆஃப் த பஸ், ஃபெல் ஆஃப் த பஸ் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இந்த ஓஎஃப்எஃப் ஆஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கோர் வேர்டு. ஏன்னா இந்த பஸ்ஸை வந்து பஸ்ல இருந்து செப்பரேட் ஆகுது அப்படின்னு ஒரு அர்த்தம். அது மட்டும் இல்ல, பிஃபோர் இட் ஹேட் ஸ்டாப்ட் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த கிராமரை இதுல இன்கார்பரேட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த பதில்ல வருது. ஆனா ஃபெல் ஆஃப் த பஸ் சொல்லலாம். ஃபெல் ஆஃப் த பஸ் வந்து விழுறது அப்படின்னு, ஜம்ப்ட் ஆஃப் த பஸ் வந்து குதிச்சு விழுறது அப்படிங்கிறது லேசான ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் தான், மற்றபடி அதுல ஒன்றும் இல்லை. பட் 2 கிராமரை இந்த ஒரு பதில்ல இன்கார்பரேட் பண்ணி இருக்குதான் இந்த பதிலுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் சென்டென்ஸ் போகலாம். இது வந்து இந்த கொஸ்டினே எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாங்கிறது இதில் கொடுத்துருக்கோம். டூ யூ மைண்ட் மூவிங் த பைக், பைக்கு தள்ளி வைக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஆன்சரை பாருங்க. ஐ டோன்ட் லைக் ஹீஸ் கமிங் டு யுவர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் ஆன்சர் கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலா டூ யூ மைண்ட் மூவிங் த பைக் அப்படின்னா, நீங்க பைக்கை கொஞ்சம் நகர்த்தி வைக்க முடியுமா அப்படின்னு அந்த பைக்கை வச்சவர்கிட்ட, பார்க் பண்றவர்கிட்ட கேட்கிற கேள்வி இது. டூ யூ மைண்ட் மை மூவிங் த பைக். இந்த மை அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன். இங்க வந்து ஹிஸ் கமிங் டு யுவர் ஹவுஸ் வந்து ஒரு பொசசிவ் ப்ரோனவுன். இந்த ஹிஸ், மை, அவர், தேர் அப்படின்னு வரும்போது பிளஸ் வந்து ஒரு வெர்பு வந்துச்சுன்னா அந்த வெர்பு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிராமர் ரூல். இந்த கிராமர் ரூல் மட்டும் இல்ல, நம்ம வந்து வாழ்க்கையிலையும் இப்படித்தான் பேசணும். லைஃப்லயும் சில சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம இப்படித்தான் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதனால டூ யூ மைண்ட் மூவிங் த பைக்குக்கும் டூ யூ மைண்ட் மை மூவிங் த பைக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து மாடல் ஆன்சர் வேற கொடுத்துருக்குறோம். இத ஹிஸ்ஸுக்கு பதிலாக வந்து தேர் போடலாம், இல்லைன்னா கரு போடலாம். ஆனா பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்பை வந்து கண்டிப்பா நீங்க போட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு எடுத்துக்காட்டா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு வெக்காபுலரி, நட்ஜிங் அட் பாபு. நட்ஜிங்னா அப்படி லேசாக தட்டி கொடுத்து, தட்டி அப்படி கேட்குற மாதிரி. இதை வந்து நம்ம மீட்டிங்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. கேன் யூ நட்ஜ் ஹிம், அவருக்கு கொஞ்சம் அவரை கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்களா, கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அந்த வேலையை வாங்குறீங்களாங்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நட்ஜிங் அட் பாபு, அவரை அப்படி லைட்டாக புஷ் தட்டி விட்டுட்டு ஒரு ஏதோ ஒன்று கேட்குறாரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. என்னப்பா அப்படின்னு ஒரு லைட்டாக தட்டி விட்டு கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டிருப்பீங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. 5 செகண்ட்ஸ்.
இந்த நட்ஜிங் அட் பாபு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரோட கவனத்தை திருப்பி அவர் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்றது, ஒரு புஷ் பண்றது அப்படிங்கிற மாதிரி வரும். அது வந்து கொஞ்சம் இப்போ ஒரு இடி இடிச்சு அவருடைய கவனத்தை மட்டும் திருப்புறது மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு அடுத்த ஒரு கொஸ்டின் ஆன்சருக்கு பதில் சொல்ற மாதிரி அவரை வந்து நம்ம கொண்டு போறதுதான் அந்த நட்ஜிங் அப்படிங்கிற வார்த்தை. இதுல பாருங்க, ஆன்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப வியப்பா இருக்கும். அது என்னன்னா, ஆர் யூ த பர்சன் ஹூ லெஃப்ட் த கீ ஹியர்? நீங்க தான் இந்த கீயை இங்க விட்டுட்டு போனீங்களா அப்படிங்கிற அந்த பாபுட்ட கேட்கிற மாதிரி இந்த கொஸ்டின் வந்து இருக்குது. இதுல டபுள் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராமரை இன்கார்பரேட் பண்ணி இருக்கிறோம். அதுதான் இந்த ஒரு ஆன்சருடைய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இதுதான். அதனால இந்த மாதிரியான ஒரு சென்டென்சஸ் மேக்கப் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பதில் சொல்லும்போது நம்முடைய லாங்குவேஜ் வந்து இன்னும் வந்து உயரத்துக்கு போகுது அப்படிங்கிறது இந்த சிச்சுவேஷன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஓகே. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. சம்படி நாக்ஸ் த டோர். ஸோ யாரோ கதவை தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்போ யாரா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பதில் தான். ஸோ இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க. அப்புறம் வர்ற ஆன்சரை கம்பேர் பண்ணி பாருங்க. 5 செகண்ட்ஸ். யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம வித்தியாசமான பதில்கள் நிறைய கொடுக்கலாம். கோ அண்ட் ஆன்சர் த டோர், போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஆன்சர் பாருங்க, ஹூ இட் குட் பி அட் த டோர் அட் திஸ் அவர். இந்த நேரத்துல யார் வந்து கதவு தட்டுற ஆளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அந்த அட் திஸ் அவர் அப்படிங்கிறது அட் திஸ் ஆட் அவர். ஆட் அப்படிங்கிறது ஸ்ட்ரேஞ்ச், அதாவது ஒரு வித்தியாசமான நேரங்கள். மதியம் வந்து தூங்குற நேரம், நைட் வந்து 10 மணிக்கு மேல, அப்புறம் வந்து காலையில வந்து ஒரு 6 மணிக்கு முன்னால, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஆடவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேள்வினால இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு சிறப்பம்சம் அடையுது. அதான் இந்த கேள்வியை வந்து நாங்க ஒரு பதிலாவே கொடுத்துருக்குறோம். ஓகே. அடுத்த சிச்சுவேஷன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் டு சோபனா. ஸோ இதுக்கு நிறைய ஆன்சர் சொல்லலாம். ஸோ இதுக்கும் திங்க் பண்ணி பாருங்க. இந்த கேள்வி வந்து சோபனாவுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இது பாருங்க, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோபனா ஹூ லாஃப்ட் அட் மை வார்னிங். நான் வார்ன் பண்ணி இருக்கிறேன் சோபனாவுக்கு, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி இருந்தும் டெஸ்பைட் இஸ் நவ் மீட்டிங் டிஃபிகல்டிஸ். அவங்க பண்ணிட்டாங்க, அதனால இப்போ வந்து அந்த ஒரு டிஃபிகல்டிஸ் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பதில் வந்து இருக்குது. ஸோ இந்த டெஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப், தோ, ஆல்தோ, ஈவன் தோ இவ்வளவும் யூஸ் பண்ணலாம். ஆனா நாங்க வந்து பாருங்க வித்தியாசமா இந்த சென்டென்சஸ மேக்கப் பண்ணி இருக்கிறோம். இப்படியும் நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எதுக்கு நாங்கள் 5 செகண்ட்ஸ் கொடுக்குறோன்னா, நீங்கள் உங்களோட தாட் ப்ராசஸை போடணும் இதில். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஸ்கில் வந்து கிடைக்கும். நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணாமல் அந்த 5 செகண்ட்ஸில் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி பாருங்கள். கரெக்டோ தப்போ அது பரவாயில்ல. பட் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த கொஷினுக்கு போகலாம். வென் யூ ஹர்ட் அ பிளாஸ்ட், டு யூ பிளக் யுவர் இயர் ஆர் கிரிட் யுவர் டீத்? நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து காதை வந்து ப்ளக் பண்ணிக்குவீங்களா? அதாவது இது அந்த இயர் ப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மூடிக்குவீங்களா? இல்லைன்னா கிரிட் யுவர் டீத்னா பல் அப்படியே கடிப்போம் தெரியுமா நம்ம, அதை மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல வெக்காபுலரிஸ். ஸோ நீங்கள் 5 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். 5 செகண்ட்ஸ் ஃபார் யூ. இதுல ஆன்சர் பாருங்க, ஐ கவர் மை இயர்ஸ் அப்படின்னு நாங்க கொடுத்துருக்குறோம். இந்த கேள்வியை வந்து இட் பெர்சே, பிஆர் ஒரு ஸ்பேஸ் விட்டு எஸ்சி, பெர்சே பை இட் செல்ஃப். இந்த கேள்வியிலேயே 2 பதில் இருக்கு பாருங்க. டு யூ பிளக் யுவர் இயர்ஸ், நீங்க காதை பொத்திக்கிடுவீங்களா அல்லது நர நரன்னு பல்ல கடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கும் போதே பதிலையும் கொடுத்துட்டாங்க. பட்
நம்ம வந்து ஒரு 3வது பதில வந்து கொடுக்கலாம். ஐ கவர் மை இயர்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட காதை பொத்துக்கிட்ட மாதிரி தான். அந்த பிளக்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. வெக்காபுலரி வந்து கொஞ்சம் அதிகமா நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் இந்த பதில நாங்க கொடுத்திருக்கிறோம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு டு யூ சி த பிரைவேட் பஸ்ஸஸ் ஆப்ரேட்டிங் இன் திருநெல்வேலி? ஸோ திருநெல்வேலியில் பிரைவேட் பஸ்ஸஸ் போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 5 seconds. ஆன்சர். இந்த பதில பாருங்க. in திருநெல்வேலி people board and alight at their will buses halt at their will. அதாவது மக்கள் வந்து திருநெல்வேலியில பிரைவேட் பஸ்ஸஸ் பொறுத்த மட்டும் அவங்க எங்க வேணாலும் நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருக்கிற மாதிரியும், இந்த மக்கள் வந்து நம்ம வந்து எங்க வேணாலும் இறங்கிக்கிடலாம். அந்த ஸ்டாப்ஸ் அப்படின்னு டெசிக்னேட்டட் ஸ்டாப்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்டாப்பை தவிர மற்ற இடங்களையும் இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அட் தேர் வில், நினைத்த மாத்திரத்தில் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ், அது ஒரு கோர் ஃப்ரேஸா இங்க செயல்படுது அப்படிங்கிறது தான். அது தவிர திருநெல்வேலியில வந்து எப்படி வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பதிலும் இதுல அடங்கி இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர். ஓகே. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். டெல் மீ வை நோபடி ரெஸ்பெக்ட்ஸ் யூ? ஏன் உங்களை யாருமே மதிக்க மாட்டேங்காங்க? ஸோ இதை மாதிரி கேட்டால் என்ன பதில் கொடுப்பாங்க அவங்க ஆப்போசிட் பார்ட்டி? யோசிச்சிட்டிங்களா? இந்தாங்க உங்களோட ஆன்சர். ஐ லோயர், ஐ டிகிரேட் மை செல்ஃப் பிஃபோர் ஆல், நாட் as you say. நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நானே வந்து என்ன வந்து ரொம்ப வந்து ஹம்பிளா, மாடஸ்டா, அன்அசூமிங்கா நான் இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல நான் எல்லார்ட்டையும் பேசுறேன் அப்படிங்கிறது தான் இந்த பதில். மற்றவங்கள்ட்ட வந்து நான் வந்து அந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கல. நானே வந்து கொஞ்சம் தரம் தாழ்த்தி தரம் தாழ்த்தி அப்படிங்கிறது அது லோயர் கிரேட் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நான் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து ரெஸ்பெக்டை விரும்பல அப்படிங்கிற அந்த தரம் தாழ்த்தி அப்படிங்கிறது. நான் வந்து யார்கிட்டையும் ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கல அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த சென்டென்ஸ் வந்து அமையுது. இதுதான் இதனுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெக்காபுலரிஸ், ஹம்பிள், மாடஸ்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹம்பிளான பர்சன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க, நார்மலாக இருப்பாங்க, எல்லாரோடையும் பழகுவாங்க. ஸோ அது அது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கரெக்டான வேர்டு போடுறதுக்கு நீங்கள் இதிலேருந்து நீங்கள் வெக்காபுலரிஸ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டேட் இஸ் இன் ஹிஸ் ரூம். ஸோ அப்பா வந்து ரூமில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன நடந்திருக்கும்? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சென்டென்ஸ் சொல்லுவீங்க? He may or might be watching us. டேட் வந்து ரூம்ல இருக்கிறாரு, அவர் வந்து நம்ம கவனிக்கலாம். இந்த மே மைட், இந்த மைட் பி அப்படின்னு சொல்லும்போது அந்த பாசிபிலிட்டி வந்து மேயை விட கொஞ்சம் கம்மி. ஆனா இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இங்க வரும். அதாவது அப்பா வந்து ரூம்ல இருக்காரு, அவரை நம்மள கவனிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மேபி வாட்சிங் அஸ்ன்னு சொல்லலாம், மைட் பி வாட்சிங் அஸ்ன்னு சொல்லலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ரிமோட் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நாங்க வந்து மைட்டை வந்து சொல்லுவோம். மைட் பிளஸ் V1, மைட் பி பிளஸ் ING இதை. பட் எல்லா இடங்கள்லயும் இப்படி வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க்குக்கு நம்ம வந்து கண்டிப்பா பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக் அன் அம்பரலா வித் யூ. இதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ போன ஒரு ஆன்சர்ல பாருங்க, மேபி பிளஸ் ING, மைட் பி பிளஸ் ING சொன்னோம். இங்க வந்து மைட் பிளஸ் V1 மட்டும்தான் சொல்லணும். மே பிளஸ் V1 சொன்னாச்சுன்னா அந்த பாசிபிலிட்டி வந்து கம்மியா கூடுதலா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். டேக் அன் அம்பர்லா வித் யூ when you go. நீங்க போகும்போது அம்பர்லாவை எடுத்துக்கிட்டு போங்க. இட் மைட் ரெயின். இந்த பாசிபிலிட்டி வந்து கொஞ்சம் வந்து மேயை விட கம்மி அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த மைட் பிளஸ் V1 பயன்படுத்தி இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போன சுச்சுவேஷன்ல அப்படி இல்லை. மேபி பிளஸ் வாட்சிங் அல்லது மைட் பி பிளஸ் வாட்சிங் ரெண்டுமே வருது.
இங்க மைட் பிளஸ் V1 வந்தா மே பிளஸ் V1 விட இது கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது பிரமாதமான சென்டென்ஸா, ஒண்டர்ஃபுல் சென்டென்ஸா இருக்கும், ஃபென்டாஸ்டிக் சென்டென்ஸா இருக்கும். இந்த வீடியோவில் வித்தியாசமான பதில்கள் சொல்றது மட்டும் இல்ல, இதுல அந்த கிராமரை இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறது ஒரு அடுத்த படியான ஒரு நிகழ்வு நம்பர். அப்புறம் நம்ம வந்து இந்த நம்முடைய திங்கிங் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, திங்கிங், பாண்டரிங், கான்டம்ப்ளேட்டிங், மல்லிங், MULL மல், PONDR பாண்டர், நமக்கு நிறைய மாறும். நம்முடைய காக்னிட்டிவ் திங்கிங், அதாவது நினைப்பு அப்படிங்கிறது அடுத்த ஒரு செயலுக்கு, அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறது. இந்த காக்னிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது அகாடமிக் திங்கிங்ல ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாகவே இருக்குது. இதை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. தேங்க்ஸ் எ லாட்.